ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு விரும்புகிற ஒருவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா வந்ததே இல்லை, எங்கள் மாமா வந்ததே கிடையாது, சொந்த பந்தங்கள் யாரும் வந்தது கிடையாது. ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறேன், ஒரு தூர தேசத்தில் இருக்கிறேன், எங்கேயோ இருக்க யாரும் வரலை அப்படின்னு நினச்சேன்னா கவலையப்படாங்க. நம்ம எல்லா விதமான உறவிலும் முக்கியமானவர் யார் அப்படின்னா இயேசு. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து தங்குவதற்கு ஆசையுடைய ஒரு தெய்வம் இயேசு. பிரைஸ் தி லார்ட். யாருமே வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டு போன கணவன் வரல, மனைவி வரல, பிள்ளைகள் வரல, சொந்த பந்தம் வரல, மாமா வரல, அப்பா வரல, என் பிள்ளைகள் கூட என்னை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற நினைவோடு பெற்றோர் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அம்மா அப்பா வர முடியாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸு என்னை விட்டு மறந்துட்டான் வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, நம்ம கூட தங்குவதற்கு விருப்பமுள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர் எப்போ வேணால் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கேளுங்களாம், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்லுவார், சந்தேகத்தை கேட்டால் சந்தேகத்தை தீர்ப்பார். அப்படி ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிற, அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சகை என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கப்பட்டா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். ஆனால் இயேசுனா என்ன விரும்புகிறாருன்னா, சகையவே நீ சீக்கிரம் இறங்கி நான் வீட்டில் என்ன செய்யணும். லூக்கா 19:5 பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா. நீ உங்கள் வீட்டில் இயேசு வருவாரா? நான் உன் வீட்டில் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்க போகிறார். அவர் தங்கினா போதும். மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நன்மை, பிரதிபலன், ஐயோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இருக்கவே நம்ம எதுக்கு பயப்படணும்? இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் போட்டால் கூட போதாது. அது உண்மையாகவே இருந்தால், நாங்கள் வாசிக்கிறேன், தங்கன்னு சொன்னதுக்கே அவன் சொன்னான் பாருங்க, என் ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுக்குறேன்ட்டு. பெரிய கோடீஸ்வரன். நான் அநியாயமாக ஏட்ட வாங்கி நான் நாளை திரும்ப கொடுக்கப்பட்டேன். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவன் வீடு என்ன சொல்லியாவே ஏசப்பா வந்து வீடு தான் சொல்லுவான். இயேசு தங்கிய வீடு அப்படி சொல்லுவான். எவ்வளோ பெரிய மேன்மை பார்த்தீங்களா? அதனால் உங்கள் வீட்டில், உள்ளத்தில், கடையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் கூட இருந்து அவர் தங்கி அது வரைக்கும் அவனை பாவின்னு சொன்னவங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசினார். சகையினாலே பாவி. இப்போது உங்களை பற்றி சில பேர் ஒரு தீம் வச்சுருப்பாங்க, இவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான். சில பேர் உண்மையாகவே அப்படி இருப்பாங்க, அதை விடுங்க, சோத்திரம். சில பேருக்கு இதே வேலையாக இருக்கும், எவனை கெடுக்கலாம். பிசாசுக்கு தான் அந்த கேரக்டர். எவ்வளோ கெடுக்கலாம்னே அலைவாங்க. பொய் வீடு வீடாக பொய் சொல்லிக்கிட்டு கூட அலைவாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாங்க. இயேசு நம்ம வீட்டில் தங்கிட்டா இன்னைக்கு தங்குவார். உங்கள் வியாபார ஸ்தலத்தில் தங்குவார், உங்கள் வீட்டில் தங்குவார். நீங்கள் எந்த தேசத்தில் உங்கள் கூட தங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம், மேன்மை, ஆசீர்வாதத்தை தந்து உங்களை சந்தோஷமாக இயேசுனா வச்சுருப்பார். சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.